போன வாரம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தாய்மார்கள் நீங்கள் புது எக்ஸசைஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே ஸ்ட்ராங் தான். அப்புறம் என்ன புதுசாக ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் வேணுங்க இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ரென்த்தோடு தான் இருக்கீங்கன்னு ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அதுக்கு கூற்றாக, அதாவது எக்ஸாம்பிளாக தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஒரு அம்மா நல்லா தான் இருக்காங்க. அவங்க வீட்டு வேலையெல்லாம் பண்ணுவாங்க, சமையல் வேலை பண்ணுவாங்க, பாத்திரம் விளக்குனாங்க, எல்லாம் கரெக்டு. அவங்க பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர். அம்மாவுக்கு சும்மா இருக்க மாட்டான். அம்மா நீங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேஜி டம்பிள் 5 கேஜி டம்பிள் வாங்கி கொடுத்து அம்மாவை ஏதாவது பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காப்புல சின்ன பையன். இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி எக்ஸசைஸ் பண்ணால் தான் நம்மளாம் ஆரோக்கியமாக இருப்போம். ஆல்ரெடி அவங்க கையெல்லாம் ஸ்ட்ராங் தான். இப்போ எங்கே சிக்கல் வருதுன்னா, அதை வச்சுக்கிட்டு ஃபோராம் எக்ஸசைஸ் நம்ம ஜிம்மில் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஃபோட்டோ பாருங்கள், அந்த மூமெண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இதே எக்ஸசைஸை அவங்க பிடிச்சிக்கிட்டு இப்படியே பண்ணியிருக்காங்க. இந்த மூமெண்ட் கூட பரவாயில்ல, இந்த பக்கம் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் இந்த சைடில் ஆக்டிவிட்டியே இருக்காது. எல்லாமே பாத்திரம் வைக்கிறது, சமையல் பண்ணுறது எல்லாம் அப்படி இருக்குது. இந்த பக்கம் தட் இஸ் ப்ராமினெண்ட்டாக இருக்க பிரேக்கியோரைடல்ஸ் மசிலில் டைட்டன் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணோன்னே என்ன இருக்குது, இந்த மசில் பம்ப் ஆகிருக்கு. லேட்டர் அவங்க திடீர்னு போய் பாத்திரம் வளர்க்குறப்ப அலோவ் பண்ணல. ஸோ ரிஸ்ட்டில் ஒரு என்ட்ராப்மெண்ட்டு. பேசுகிறப்போ எப்படி சோக்கானா வாய்ஸ் மாறுதோ அதே மாதிரி கைக்கு போகிற மீடியன் நர்வை வந்து அப்படியே பிடிச்சி இறுக்கி பிடிக்குது. அதாவது கைக்கு முன்பக்கம் அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்மளோட பழைய வீடியோவில் பேசியிருக்கோம், லிங்க் எங்கேயா இருக்கும் பார்த்துக்கோங்க. கார்பல் டன்னல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் பேசியிருக்கேன். அந்த கார்பல் டன்னல் சிண்ட்ரோம் வந்து என்ன பிரச்சனை, மீடியன் நர்வ் என்ட்ராப்மெண்ட், கை ஃபுல்லாக மரத்து போன மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி எரியும். கையை வெட்டி கூட எடுத்துருங்கிற அளவுக்கு வலிக்கும். லிட்ரலி தே வில் ஸ்க்ரீம். அலறிட்டு வருவாங்க, அழுதுட்டு வந்தாங்க. வேறு வழியே இல்லை, அவங்களுக்கு சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா எவ்வளோ மேனிப்புலேட் பண்ணாலும் அது ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ரொம்ப சிவியரான அடி ஆகிடுச்சு. எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி ஒரு பக்கம் டைட் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு நர்வ் ஷீத் டேமேஜ் ஆகிற லெவலுக்கு அவங்க ஒரு இன்ஜுரி ஆகி தான் இங்கே வந்தாங்க. இந்த ஸ்டோரி வந்து கார்பல் டன்னல் சிண்ட்ரோம் ஸ்டோரி. இது மாதிரி இங்கே 100 ஸ்டோரி இருக்குது. ஒவ்வொரு அம்மாவும் புதுசாக வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தேன், அல்லது தைஸை ஸ்ட்ராங் பண்ணேன், காலை ஸ்ட்ரைட் பண்ணுறேன், உட்காந்துட்டு கால் மண்ணு பையை கட்டி ஸ்ட்ரைட் பண்ணுறேன், தைஸை ஸ்ட்ராங் பண்ணுறேன், லெக்கை ஸ்ட்ராங் பண்ணுறேன், இடுப்பை ஸ்ட்ராங் பண்ணுறேன். அம்மா நீங்கள் எல்லோரும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. புதுசாக இந்த மாதிரி எதையாவது ஒன்றை பண்ணிவிட்டு வந்துடாதீங்க. நல்லா இருக்க நீங்கள் பேஷண்ட்டாக ஆகிடுவீங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த வீடியோக்கான சான்று கூற்று தான் இது. தட் இஸ் எக்ஸாம்பிள் தான் இது. திரும்ப நான் சொல்கிறேன், அவங்கவுங்க பார்க்குற வேலையை அவங்கவுங்க பார்த்தா நல்லா தான் இருப்பீங்க. திடீர்னு போய் புதுசாக எக்ஸசைஸ்குள்ளே போகாதீங்க. டெஃபினட்டாக இன்ஜுரி வரும். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.